நிகிதா கொடுத்த புகார் ஃபேக். ஒரு பொய் புகாருக்கு ஒன்றுமே இல்லாத கம்ப்ளைண்ட், வித்தவுட் கம்ப்ளைண்ட்டுக்கு கொண்டு போய் வச்சு ஒரு இளைஞனை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் கொலைக்காரர்கள். முதல்ல நிகிதா யார், இந்த வழக்குக்கு எப்படி கனெக்ட் ஆனாங்க? அஜித்குமாருக்கு நிகிதாவுக்கு முன்னுரிமை இருக்கா? எல்லாத்தையும் பார்க்கணும்ல, நீ ஒரு கண்ணோட பார்க்கக்கூடாது. அராஜகம் யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது? அப்போ யாரோ ஒரு போலீஸ்காரன் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ரோட்டில் போய் உட்காருங்கன்னு. இதே அமெரிக்காவில் அந்த கருப்பினத்தோர் அடிச்சு கொண்டு நம்பர் வெள்ளை எனக்கு கழுத்து கொண்டு வச்சு மிரி வச்சாம்பாரு. டைவர்ஸ் வாங்குறதுக்கு பாயிண்டே தான் போட்டாங்க. இவன் காட்டு முன்னாடி போய் மென்டல் இவனோட வாழ முடியாது, இனவெறி பிடிச்சவன். அப்படின்னு ஒரு வெள்ளக்கார பெண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டு அவள் காலை தொட்டு கும்பிடலாம்டா. இவங்க என்ன சொன்னாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்தாதான் லாக்அப் டெத்து, வெளில வச்சு அடித்தா லாக்அப் டெத்து இல்லைன்னா. என்னடா பேசின்னு இருக்கீங்க? அடித்தது நீ தானே, அப்போ லாக்அப் டெத்து தானே? உன் அதிகாரத்தை பயன்படுத்தி தானே அடித்த. அது எங்கே வச்சு அடித்தானே? ஒரு அண்ணா கொண்டா கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டீம், அதோட ஸ்பெஷல் டீம் கலைச்சாரு. ஸ்பெஷல் டீம் தேவைப்பட்டால் மட்டும் போட்டு ரெடி கலைச்சி விடு. எதுக்கு தண்டத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு வேலையே செய்கிறது கிடையாது. யூனிஃபார்ம் போடாமல் சும்மா சுற்றிட்டு இருக்குது. ட்ராக் ஷூட்டை போட்டுக்கிட்டு ஷூவை போட்டு வர்றது, ஸ்பெஷல் டீம் உட்காந்துருக்குது, மத்தியானம் இருந்தால் சாப்பிட்றது, வீட்டுக்கு போகிறது, குடிக்கிறது, இதுதான் வேலையா? எல்லாத்தையும் கலைச்சி விட்றான்னு ஹைகோர்ட்டு அதான் கலைச்சி விட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, சொன்னாங்க, அடித்தாங்க. மூத்தருக்கு பஞ்சு குடிச்சுன்னா குடிப்பியா? அதை எப்படி குடிப்பேன்? அது முடியாதுல்ல. ஏது உனக்கு இவ்வளோ காசு? மீண்டும் ஒரு முறை நாமெல்லாம் நீதித்துறையில் இருப்பதை பெருமை கொள்வோம். ஒரு ஏழை எளிய மனிதனுக்கு நீதி கிடைக்குன்னா நீதிமன்றத்தில் கிடைக்கும், வேறு வழியெல்லாம் கிடையாது. அப்போ அந்த நீதிபதி என்ன சொன்னார், இந்த பியூசி பைப் இருக்குல்ல, இந்த கரண்ட் போகிற பியூசி பைப்பு அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுதான் ஸ்கல் அடித்ததான்னு கேட்டார் ஜட்ஜி. இதுதான் ஸ்கல், மண்டையில் அடிச்சிங்களா? இதனால தான் காதில் ரத்தம் வந்துச்சா? இதனால தான் மூக்கில் ரத்தம் வந்திருக்கா? இது எப்படி இது ஒரு மெட்டீரியல் மகஜர்னு கொண்டு வர்றீங்க? இதை எல்லாம் அயன் ராட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பிஎம் ரிப்போர்ட் சொல்லுது. வணக்கம். காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார், அது அடித்து கொல்லப்பட்ட காவலர்கள் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கேட்டிருக்காங்க. அப்போ சிபிஐ குறுக்கிட்டு இந்த நிகிதான்ற பெண் கொடுத்த புகாரே ரொம்ப பொய்யானதுன்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் வேதனைப்பட்டிருக்காங்க. என்னடா ஒரு பொய் புகாருக்காக ஒருத்தர் அடித்து கொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி வேதனைப்பட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கை? இப்போ இல்லை, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அஜித்குமார் இதை பற்றி சொல்லுங்கன்னு. அப்டேட் இல்லாத தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த கேஸை பொறுத்தவரையிலையும் சிபிஐயில் வந்து 2 விசாரணை நடந்தது. என்னென்னா, ஒன்று வந்து அஜித்குமார் நடந்தது லாக்அப் டெத் தான் இல்லையாங்கிறது ஒன்று, அதுவும் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு. ஆனால் அது ஒன்று நிகிதா புகார் உண்மையாக போயான்னு நிகிதா அழைச்சி கொண்டு விசாரித்தாங்க. நிகிதாவையும் அவங்க அம்மாவையும் அழைச்சி கொண்டு வச்சு 7 மணி நேரம் விசாரித்தாங்க. அந்த விசாரணை அறிக்கை தாக்குதல் இன்றைக்கி கொண்டாந்து சிபிஐ கொடுத்துருக்கு கோர்ட்டில். நிகிதா கொடுத்த புகார் ஃபேக். ஒரு பொய் புகாருக்கு ஒன்றுமே இல்லாத கம்ப்ளைண்ட், வித்தவுட் கம்ப்ளைண்ட்டுக்கு கொண்டு போய் வச்சு ஒரு இளைஞனை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் கொலைக்காரர்கள். இது மாண்புமிகு மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் மிகுந்த மனவேதனை அளித்திருக்கு. உங்களுக்கெல்லாம் பெயில் கிடையாது, நீங்கள் உள்ளே இருங்க. ஒரு அப்பாவி இன்னசென்ட் ஒரு போர் மேனை வந்து நீங்கள் அடித்து கொன்னீங்க, அதுக்கு நாங்கள் தண்டனை பாடம் போட்டுக்கிறோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உள்ள அப்படின்னு சொல்லி காவலர்கள் இதில் பார்த்தீங்கன்னா கண்ணன், பிரபு, ராஜா, ஆனந்த், சங்கர மணிகண்டன், காவல் டிரைவர் ராமச்சந்திரன், மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் பேர் உள்ளே இருக்குது. பட் அதில் உள்ளே இருக்கிறது இந்த 5-6 பேர் தான் உள்ளே இருக்கிறாங்க. அந்த 5 பேர் தான் முன்ஜாம் பெயில் கேட்டு வந்தாங்க. அப்போ வழக்கு சிபிஐயில் இருக்கிறது, சிபிஐ தான் ரிப்ளை பண்ணணும். அதுக்கு ரிப்ளைவே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இவங்க எல்லாருமே இந்த வழக்கில் அக்யூஸ் தான். இவங்க புகாரே இல்லாமல் ஒரு அண்ணா தூக்கி கொண்டு வச்சு ஒரு இளைஞனை அடித்து கொண்டு இருக்கிறாங்க. கோயில் வாசலில் அப்படி எதுவுமே நடக்கலை. நிகிதாவோட கன்ஃபர்ஸ்லேயும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கல. இது முழுக்க ஜோடிக்கப்பட்டு ஒரு இளைஞனை அடித்து கொலை செய்திருக்கார்கள். இந்த நிலை வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் நீதிமன்றம் ஒருபடி மேலே போய் அஜித்குமாருக்கும் இந்த காவலர்களுக்கும் முன்விரோதம் இருக்கிறதா என்று பாருங்கள், அட்வைஸ் பண்ணுது. முன்விரோதம் ஏதாவது இருக்கான்னு அதை முதல்ல ஒரு லிஸ்ட் எடுத்துருவாங்க, செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றது. ஆனால் இதில் வந்து அந்த காவல் மரணம் நடந்ததாக சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பட் அதை நம்ம வந்து அதை வந்து அப்போதைக்கு சீரியஸாக இருந்தது அந்த மேட்ரு. நம்ம அதை மேலோட்டமாக தான் சொல்லியிருந்தோம். அடித்த காவலர்களும் படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாரும் வெவ்வேறு சமுதாயம் என்று ஒரு தகவல் அப்போது இருந்தது. அதனால் ரிவெஞ்ச் யாருக்கு எடுத்தாங்கிறத சிபிஐ விசாரித்தா தான் நம்ம அதில் ஒரு ஃபைனலைஸ் பண்ண முடியும். என்னையா கண்டிப்பாக ஒரு காவல் மரணம் நிகழ்ந்துள்ளது, அதை நீதிமன்றம் ஒத்துக்கிட்டு. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்தாதான் லாக்அப் டெத்து, வெளில வச்சு அடித்தா லாக்அப் டெத்து இல்லைன்னாங்க. என்னடா பேசின்னு இருக்கீங்க? அடித்தது நீ தானே, அப்போ லாக்அப் டெத்து தானே? உன் அதிகாரத்தை பயன்படுத்தி தானே அடித்த, அது எங்கே வச்சு அடித்தானே? அப்போ லாக்அப் டெத்து தானே? அது இப்போ நீ ஒரு போலீஸு, உங்கள் அப்பா அம்மா 5-6 பேர் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணாங்கன்னா அது நமக்கு பர்சனல் பிரச்சனை, அது லாக்அப் டெத்துக்குள்ளே வராது. இப்போ இந்த கவின் பிரச்சனை மாதிரி, ஆணவ கொலை படுகொலை செய்யப்பட்ட கவின் பிரச்சனை, 2 பேரும் போலீஸ் தானே?
ஆமாம், அது வந்து குடும்ப பஞ்சாயத்தை சேர்த்துட்டாங்க. அதுதான் சொல்றேன். அது ஆணவ கொலையில் அது லாக்அப் டெத்தில் வராது. அதுதான் அது சொல்றேன். எப்படி லாக்அப் டெத் ஒரு ப்ரூட்டல் மர்டர் இது. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஆமாம், ஆனால் இப்போ என்னன்னா இது லாக்அப் டெத். காரணம் நீ 5 போலீஸ் சேர்ந்துருக்க. உனக்கும் எனக்கும் நேரிட்ட பகை இருக்கிறது, தனிப்பட்ட பகை, திருநாட்டு, அதுவும் கொலைகேசி தான். ஆனால் உனக்கும் எனக்கும் பகை இல்லை. என் உத்தரவின் பேரில் நீ அடிக்கிற, என் உத்தரவின் பேரில் நீ ஒரு டிரைவர், போலீஸ் டிரைவரை வண்டி ஓட்டுற, என் உத்தரவின் பேரில் நீ போலீஸ் ஜீப்பை பயன்படுத்துகிற. அந்த சம்மந்தப்பட்ட திருபுவனம் மானாமதுரை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போகல இந்த யாருமே, வெளிலே வச்சுருக்காங்க. அதோட தான் ஸ்டேஷன் தப்பிச்சுது. அப்போ ஆனாலும் இன்ஸ்பெக்டர் மேலே சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டருக்கு இது சம்மந்தமே இல்லைப்பா அந்த லிமிட்டில், ஆனால் சார்ஜ் பண்ணியிருக்காங்க அவர் மேலேயும். டிஎஸ்பி தான் அவர் மேலே தான் முழு பிளேமிங் பண்ணுறாங்க. ஆமாம், அதனால் வழக்குகள் இப்படி தான் போயிட்டுருக்கு. பட் இது முன்னுரிமை இருக்கா இல்லையா, இந்த அடித்த காவலர்கள் இப்போ ஒரு வயர் அஃபிஷியல் விசாரிக்க சொல்கிறாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை இப்படி தான் விசாரிப்பாங்க. ஐயா சொல்லிட்டார் விசாரிப்பா, குறிப்பிட்டவரும் டைட் பண்ணோன்னே அந்த சம்மந்தப்பட்ட அப்போ தான் இந்த ஸ்பெஷல் டீம் வந்து பூரா கலைச்சி விட்டாங்க மதுரை ஹைகோர்ட்டை வந்து உண்மையிலேயே சொல்கிறேன். ரியலி மீண்டும் ஒரு முறை நாமெல்லாம் நீதித்துறையில் இருப்பதை பெருமை கொள்வோம். ஒரு ஏழை எளிய மனிதனுக்கு நீதி கிடைக்குன்னா நீதிமன்றத்தெல்லாம் கிடைக்கும், வேறு வழியெல்லாம் கிடையாது. அப்போ அந்த நீதிபதி என்ன சொன்னார், இந்த பியூசி பைப் இருக்குல்ல, ஆமாம், இந்த கரண்ட் போகிற பியூசி பைப்பு அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுதான் ஸ்கல் அடித்ததான்னு கேட்டார் ஜட்ஜி. இதுதான் ஸ்கல் மண்டையில் அடிச்சிங்களா, இதனால தான் காதில் ரத்தம் வந்துச்சா, இதனால தான் மூக்கில் ரத்தம் வந்திருக்கா, இது எப்படி இது ஒரு மெட்டீரியல் மகஜர்னு கொண்டு வர்றீங்க, இதை எல்லாம் அயன் ராட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பிஎம் ரிப்போர்ட் சொல்லுது கடினமான பொருளால் தாக்கியிருக்காங்கன்னு, இரும்பு ராடு எடுத்துகிட்டு வா, நீ இதை வச்சுட்டு மதுரை ஹைகோர்ட்டு ஜட்ஜி சொன்னதுப்பா, இதை வச்சுட்டு நாளைக்கு வந்து கேஸு கன்விக்ஷன் ஆக்கிட்டல் வாங்கிட்டு போயிடுவேன், நீ இப்போ சஸ்பென்ஷனில் இருக்க, ஆக்கிட்டல் வாங்கிட்டு கிராஜுவேட்டி போக்குவரத்து எல்லாத்தையும் மறுபடியும் ரெகுலரைஸ் பண்ணி வேலைக்கு சேர்ந்துருவேன், இந்த கிராஜுவேட்டி போனால் அப்படியே இந்த பென்ஷன் எல்லாம் வாங்கிப்பேன், ஆனால் ஒரு போர்மனோட லைஃப்பை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது அப்படின்னு அவர் நீதிபதி சொன்னார். மறுபடியும் தான் மகஜர் பொருள்லாம் கொண்டு வந்தாங்க. கோயில் மடத்துக்குளத்தில் வச்சு அடித்தாங்க. இப்போ மடக்குளத்தில் பின்னாடி வச்சு அந்த ஒரு கேமரா வழியாக எடுத்த பரவாயில்லப்பா, இந்த எடுத்தவனுக்காக நின்று சொல்லணும். அந்த அடித்த பேரெல்லாம் அந்த போலீஸ்காரனுங்களே கலைச்சிவிட்டான். லொட்டுன்னு அடிப்பாங்க தெரியுமா, முடியாமல். அப்போ இது பொதுவாக ஒரு போலீஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். குறிப்பிட்டாலும் டைப் பண்ணி மேலே அதிகாரி சொன்னு விசாரிச்சோன்னே, ஐயா அவன் செஞ்ச மாதிரி தெரியலையா அப்படின்றவாங்க, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. ஐயா நீங்கள் எதோ சொன்னீங்க விசாரித்தோம், பட் அவன் செஞ்ச மாதிரி தெரியல, இதுக்கு மேலே ஐயா நேரில் வாங்கன்றான். எவ்வளோ பேர் ஹையர் ஆஃபீஸ் தான் வண்டி எடுத்து நேராக ஸ்டேஷன் போயிடுவாங்க, இல்லை எங்கே அண்ணன் கொண்டா வச்சுருக்காங்க அங்கே போயிடுவாங்க. போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவன் செஞ்சால் செய்யணுன்னு. ஆனால் இங்கே நடந்தது அதை தாண்டி ஒரு படுகொலை இவங்க அரங்கிட்டிருக்காரு. அதுக்கு என்ன விஷயமா ஒன்றா இருக்கலாம், தனிப்பட்ட பகைமை, நீங்கள் சொல்கிற கம்யூனிட்டி, வாட் எவர் இட் இஸ், எதுவாக வேண்டுமானும் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று அதில் ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இவர் வந்து இந்த டிகிரிக்கு மேலே அடிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லாமல் ஒரு அண்ணா கொண்டா கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டீம், அதோட ஸ்பெஷல் டீம் கலைச்சாரு. ஸ்பெஷல் டீம் தேவைப்பட்டால் மட்டும் போட்டு ரெடி கலைச்சி விடு, எதுக்கு தண்டத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு வேலையே செய்கிறது கிடையாது, யூனிஃபார்ம் போடாமல் சும்மா சுற்றிட்டு இருக்குது, ட்ராக் ஷூட்டை போட்டுக்கிட்டு ஷூவை போட்டு வர்றது, ஸ்பெஷல் டீம் உட்காந்துருக்குது, மத்தியானம் வந்தால் சாப்பிட்றது, வீட்டுக்கு போகிறது, குடிக்கிறது, இதுதான் வேலையா, எல்லாத்தையும் கலைச்சி விட்றான்னு ஹைகோர்ட்டு அதான் கலைச்சி விட்டாங்க. ஸ்பெஷல் டீம்னால் கோர்ட்டு தான் போடுது, கோர்ட்டு டிசைட் பண்ணி போடுது, அதுக்கு பிறகு ஸ்பெஷல் டீம் வருது. இப்போ நிகிதா அவர்கள் எதுக்கு புகார் கொடுத்தாங்க, முதல்ல நிகிதா யார், இந்த வழக்குக்கு எப்படி கனெக்ட் ஆனாங்க, அஜித்குமாருக்கு நிகிதாவுக்கு முன்னுரிமை இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும்ல, நீ ஒரு கண்ணோட பார்க்கக்கூடாது. இல்லை இந்த நிகிதான்றவங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடிக்காரி தான். ஆமாம்மா, மோசடி தான். அவங்க கல்யாணமே பண்ணியிருக்காங்க, பெரிய தேசிய கட்சியில் உள்ளவர், அவர் திருமாறன்ஜி கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் விவாகரத்து பண்ணிட்டாங்க. அந்த அண்ணா கூட சொன்னார், அப்போ டைவர்ஸ் ஆகிட்டா அவங்களோட வாழ முடியாதுங்க, அவங்க மோசமான லேடி பாரு எங்கே பற்ற வச்ச நெருப்பு எங்கே போகுது, என்னவோ பிடிச்சி கெட்ட பூதங்களை முடிச்சுட்டு சொல்லுவாங்க ஒரு பழமொழி கிளத்துல கிராமத்தில், அது எங்கெங்கே ட்ராவல் ஆரம்பிச்சிட்டு. இப்போ நல்ல வேலை அவரே சொல்றாரு பாருங்க, அவர் முன்னாள் மனைவியை இந்த அம்மா மோசடிக்காரின்னு சொல்றது நல்ல விஷயம் தானே, அவரை பாராட்டணும், அதுதான் நல்லதை பாராட்டுவோங்க. ஆமா ஆமா ஆமா, அவர் வெளியே வந்து சொல்றாரு இல்லையா, அவருக்கு இமேஜ் பிரச்சனையா எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆமா இவெல்லாம் ஃப்ராடுங்க, கும்பலோட வாழ முடியாதுன்னு. இப்போ அதை தான் ஹைகோர்ட்டு சொல்லுது. முதல்ல நிகிதாவுக்கும் அஜித்துக்கும் யாரு, இவங்க 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன், இவங்க என்ன சமுதாயம், இவங்க என்ன எல்லாத்தையும் பார்ப்பாங்க போலீஸ். ஆமா ஆமா, அடுத்து அடித்த போலீஸ் எல்லாம் என்ன சமுதாயம், செத்தவர் என்ன சமுதாயம், அதையும் பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஒரு விட வரணும். இல்லை இதுக்கு முன்கூட்டி எதுவும் பகை இருந்ததா, ஒருவேளை போலீஸ்காரங்க பொண்டாட்டிக்கு ஏதாவது கொளுத்தி விட்டாங்களா, ஏன்னா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், கண்ணகி பாண்டியம்மனை பார்த்தது மாரி சாலையில் அமர்ந்து இந்த லாக்அப் டெத்து செய்த கணவர்களுக்காண்டி போராடினாங்கல்ல. ஆமாம் ஆமாம், ரொம்ப ரொம்ப நான் இதெல்லாம் கூட சின்னது, இப்போ எல்லாம் ஒரு செயின் அந்த ஏரியாவில் 15 பவுனுக்கு மேலே இருக்கும் பொழுது. ஆமாம், அந்த ஏரியாவில் எங்கேயாவது ரயில் பிரேக் டவுன் ஆகிட்டா கட்டி இழுக்கலாம் அந்த செயினை வச்சு, ரயிலையும் செயின் போட்டு இழுக்கணும்ல, அந்த அளவுக்கு செயினை போட்டுவிட்டு ரோட்டில் வந்து அவ்வளோ அட்ராசிட்டி, அராஜகம். யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது? அப்போ யாரோ ஒரு போலீஸ்காரன் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ரோட்டில் போய் உட்காருங்கன்னு. இதே அமெரிக்காவில்
அந்த கருப்பினத்தோர் அடிச்சு கொண்டு நம்பர் வெள்ளை இனத்தை கழுத்து கொண்டு வச்சு மிரி வச்சாம்பாரு. ஆமா டைவர்ஸ் வாங்குறதுக்கு பாயிண்டே தான் போட்டாங்க. இவன் காட்டு முன்னாடி போய மென்டல் இவன் இவனோட வாழ முடியாது, இவனோட வாழ முடியும், இனவெறி பிடிச்சவன். அப்படின்னு ஒரு வெள்ளக்கார பெண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டு அவள் காலை தொட்டு கும்பிடலாம்டா. இந்த பொம்பளை என்ன சொல்லியிருக்கணும், நீ அடிச்சியா அடிக்கலையா, அடிச்சல செத்துட்டான், ஒரு வீட்டில் புல்ல இல்லை. அப்படியே அந்த குடும்பத்தோட அந்த அஜித்குமார் வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டுக்காரனும் தான் அதில் ஈடுபட்டானோ. ஆனால் எவனோ சொல்லி எங்கே நடந்து போச்சு, இந்த இருக்க எங்கள் வீட்டு பிள்ளையோ நீங்கள் அடித்து கொள்ளுறனா கூட கொண்டுடுது, அவனை செஞ்சதுக்கு நாங்கள் பிராச்சிதமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இறுதிச்சடங்கு வரை இருந்து ஒரு அந்த பாடி எடுத்திருந்தா அவர் எளிய மனிதன் வீட்டில் வந்து நீ என்னம்மா பண்ணுவீங்க, வீட்டுக்கு போங்கம்மா, நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் எளிய மனிதன். தெரிந்து கொள், இந்த வன்மம் வக்கரம் இதெல்லாம் வந்து வன்மம் குரோதம் இந்த சின்ன புத்தியெல்லாம் இருக்காது எளிய மனிதர்கள்ட்ட. நேராக அவங்க வீட்டுக்கு போயிட வேண்டியது, நாங்கள் தான் அவங்க பொண்டாட்டிக்க என்ன வேணுமோ நீங்கள் தண்ணை கொடுங்க, காலில் தொட்டு கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரேதம் எடுக்கிற வரையும் இருந்துட்டு வரணும்ல. அதுதானே மனித மாண்பு. தவறுக்கு பிராச்சித்தம்ங்கிறது அதான் தம்பி. ரோட்டில் உட்காந்து ஏங்கிறது இல்லை, இந்த கை வச்சுட்டு என்ன எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க சொன்னாங்க அடித்தாங்க, மூத்தது பஞ்சு குடிக்க சொன்னால் குடிப்பியா, அதை எப்படி குடிப்போம், அது முடியாதுல்ல. ஏது உனக்கு இவ்வளோ காசு, என்ன இன்கம் டேக்ஸ் கட்டுறான் உன் வீட்டுக்காரன், இதெல்லாம் ஏது நகை, ஏது இவ்வளோ நகை என்ன கேட்காது, ஐடி வச்சுருக்க ஓகேவா, இன்கம் டேக்ஸ் கட்டி வச்சிருக்கு ப்ராப்பராக இருக்குது, உனக்கு எது இவ்வளோ நகை. நேர் வேலையை சம்பாதிச்சிருக்க முடியாது, கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது. அவ்வளோ நேர் வேலையில் சம்பாதிச்ச போலீஸ்காரெலாம் எனக்கு தெரியும், மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கடங்காரனுக்கு பயந்து ஓடுற மாதிரி இருப்பாங்க. என்ன என்ன சேட்டா காசு என்ன தரப்பு அந்த அது நேர் வேலையில் இருக்க போலீஸ்காரன் எனக்கு தெரியும். 1000 போலீஸ்காரன் நான் கை காட்டுவேன் நேர் வேலையில் இருக்கேன், அயோக்கியன்னு நான் கை காட்ட தெரியும். இவன்லாம் எந்த லிஸ்ட்டு சார், அடிக்க தான் சொன்னான்னு யார் சொன்னான்னு நீ அவனை கன்ஃபர்ஸில் காட்ட வேண்டியது தானே, அடிக்க சொன்னவன் தான் எனக்கு என்ன புகார்னு சொல்ல வேண்டியது தானே. சரி அடித்தப்போ ஒரு டிகிரிக்கு மேலே தாங்க மாட்டாங்கிற ஒரு சென்ஸ் இல்லை. முலாத்தூளை கரைச்சி ஊற்றிருக்கே உன்னை என்ன செய்யலாம் சொல்லு, ஏன் சொல்லு, மனச்சாட்சியோட சொல்லு. நீ ஒரு ஆங்கராக இல்லை, ஒரு மனிதனா, ஒரு வழக்கறிஞராக, ஒரு நெறியாளராக சொல்லு. ஒரு மிளகாத்தூளை கரைச்சி ஏற்றி ஸ்டஃப் ஏற்றி அது நுரையீரலை வந்து பொடிஞ்சிருக்கு. ஜெய்பீம் படத்தை பார்த்து திருந்துங்கடான்னா அதை பார்த்து மிளகாத்தூள் டெக்னிக் கற்றுக்கிட்டான். அது படத்துக்காக கேசரி பவுடர் வச்சு எடுத்ததுடா, அதுலாம் மிளகாத்தூளை போட்டுறாரு, மணிகண்டன் செத்தே போயிருப்பான். மிளகாத்தூளை போட்டு நடிச்சது மணிகண்டன் தானே அவர் பேர். அதை பார்த்து திருந்தணும், லாக்அப் எடுத்தானா என்ன நம்ம நிலைமை. அந்த கடைசியாக அந்த ஜெய்பீமில் உச்சக்கட்ட காட்சி ஒன்று சொல்கிறேன். அந்த டிஜிபி கூப்பிடுவார், இந்தா 1 கோடி பணம் வச்சுக்கோ, ஆசா கண்ணு வரப்போகிறதில்ல, இந்த குழந்தை நீ வச்சு உன் வயிற்றில் குழந்தை இருக்கும் நீ வச்சுக்கோ அப்படின்னு. சார் எங்கள்கிட்ட பணம் கிடையாது தான், ஆனால் நாளைக்கு உன் அப்பா எப்படி செத்தான்னு இந்த பிள்ளை உன் புருஷன் எப்படி செத்தான், உன் அப்பா எப்படி செத்தான்னு இந்த பிள்ளை கேட்கும். 4-5 போலீஸ்காரங்க அடிச்சு போய் அடிச்சு கொண்டானுங்க, அதுக்கு நீ என்ன பண்ண, நான் பணம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன், அது நல்லா இருக்குமா சார், அதுக்கு இதுவே நான் பெட்டர், இதுவே பெட்டர். என் அப்பனை ஒரு 5-6 பேரை சேர்ந்து அடித்தானுங்க, நான் கோர்ட் வரையும் போகிறான்னு எனக்கு ஒரு வக்கீல் உதவி பண்ணார், அப்படின்றதே என் பிள்ளைக்கு போதுமானது சார் அப்படின்னு சொல்லி மழையில் நடந்து போவோம். அந்த காட்சியை சொல்கிறதுக்கே கண்ணு தண்ணி ஸ்டோர் ஆகிட்டு. அப்போ இந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அஜித்குமார்கள் ஒரு அஜித்குமார் தானா, சாத்தாங்குளம் பென்னி ஜெயராஜ் கொலை வழக்கு போன ஏடிஎம்கே பீரியடு, அப்பா பிள்ளை. இப்போ தான் அந்த ஸ்ரீதர் வந்து பெயில் வாங்கலை, தவிர அது வீடியோவில் பரப்புகிறாங்க நெறியாளரை, பெயில் கிடையாது. இப்போ லிவர்லாம் வீணாக போட்டுருந்தான், அப்போ செஞ்ச பாவத்துக்கு போகாமனு செய்யும், போய் கோர்ட்டில் போய் இது வைத்தியம் பண்ணிவிட்டு திருப்பி ஜெயிலுக்கு போயிடணும். அந்த உத்தரவு அதுதான் ஹாஸ்பிட்டலில். ஆமாம், உச்சநீதிமன்றம். இப்போ இவங்க பெயிலையும் மாண்புமிகு நீதியரசர் ஸ்ரீமதி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த இப்போ உங்களோட கிரைட்டீரியா மனநிலையே எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, உங்களுக்கு பெயிலாம் கிடையாது, நீங்கள் உள்ளே இருங்க, கேஸ் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நம்ம சிபிஐ சாத்தாங்குளம் வழக்குலையும் ஜட்ஜி சொன்னது. பெயில் கேட்டாங்கல்ல, கோர்ட்டு கோர்ட்டில் சல்யூட் அடிச்சிருக்காங்க சீதர்கள்லாம், இந்த கோர்ட்டு போலீஸு. அது ஜட்ஜி பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அப்படியே கதை பெயில் நோ, நீங்கள் என்ன இன்ஸ்பெக்டராக தான் இருக்கீங்க, வரக்குள்ள எல்லாம் சல்யூட் பண்ணுறாங்க உங்களுக்கு, அப்போ நீ வெளியே போனால் நீ என்னென்ன பண்ணுவ, நீ சாட்சியெல்லாம் கலைப்ப, ஸோ உனக்கு பெயில் கிடையாது, நீ உள்ளே இருக்க கேஸை முடிச்சிடலாம். மொத்தம் 48 விட்னஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆளுக்கு ஒரு அட்வொகேட் வச்சுட்டு பாதி பேர் சேர்த்து சீதரெல்லாம் செல்ஃபாக வாதாடுறான். வேணும்னே கோர்ட்டு நடத்த வீணாக்குறீங்க, கோர்ட்டை நடத்த விட மாட்டீங்கன்றார் ஜட்ஜி. பிளான் பண்ணுறாரு, நீங்கள் வந்து தானாக வாதாடிக்கிறது, தனக்கு தானே வாதாடவும் நேரம் அதிகம் எடுக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் லாயரை கிராஸ் பண்ணுறதுக்கும் நீ ஒரு அன்ப்ரொஃபஷனல் ஆள் கிராஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. உங்கள் வழக்கு நீங்கள் நடத்திக்கலாம், எல்லாருக்கும் உரிமை உண்டு, ஆனால் லேட் ஆகும். நீங்கள் பாயிண்ட்ஸ் தேடி எடுக்க தெரியாது, எதை சொல்லணும்னு தெரியாது கோர்ட்டில். நம்ம கற்றுருக்கிறது அதுதான், இப்போ சட்ட பயிற்சி தானே இப்போ நம்ம ப்ராக்டிஸிங் லாயர் தானே, முதிர்ச்சியும் கிடையாது, ப்ராக்டிஸ் தான் கடைசி வரைக்கும், டாக்டரும் கடைசி வரைக்கும் ப்ராக்டிஸ் தான். அப்போ ப்ராக்டிஸிங் லாயர் தான் அதை சரியாக பண்ண முடியும், பயிற்சியாக இருக்க வைக்கணும்.
பயிற்சியாளர் தான் பொருள். அதுக்கு பயிற்சி பெறுவோர் இல்லை, பயிற்சியாளர், பயின்றவர். ஸோ அதே தான் சேம் இந்த அஜித்குமார் கொலை வழக்கிலையும். கண்டிப்பாக அஜித்குமாரோடைய மரணம் யாருக்காக எதுக்காக நடந்திருந்தாலும் உரிய தண்டனை கிடைக்கும் வரை இதோட கரண்ட் அப்டேட்ஸ் எது வந்தாலும் நான் உடனடியாக பேசுகிறேன். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.